நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அது ஏன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நேச்சரை உங்களால் ஏமாற்ற முடியாது. நீங்கள் வெட்கப்படுறதும் கில்ட் ஆகிறதும் எல்லாம் ஒரு காரணத்தினால தான் நடக்குது. ஏன்னா போனோகிராஃபி வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன், உங்கள் உடம்புக்கு மீறின ஒரு ஸ்டிமுலேஷன். அது உங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் உங்கள் பாடி வந்து ஒரு டிஸ்கஸ்டான ஒரு ரிஃப்ளெக்ஸ், ஒரு உணர்ச்சியை கொடுக்குது. அதுதான் ஷேம். ஸோ ஷேமும் கில்ட்டும் தேவையான அத்தியாவசியமான ஒரு எமோஷன் தான். ஸோ உங்கள் எமோஷன்ஸ் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே தப்பாக பண்ணுறீங்களா, ஓகே இது பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு வேறு டைரெக்ஷன் காட்டுறது தான் உங்கள் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம எதாவது தப்பாக பண்ணோன்னா எரர் 404 அப்படி காட்டுதுல, அதே மாதிரி தான் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி, ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. ஓ இது இப்படின்னு காட்டுது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, போனோகிராஃபி பார்க்குறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ஒரு பாப்அப் அந்த மாதிரி காட்டுது. அது மாதிரி தான் எல்லா எமோஷன்ஸுமே. ஸோ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணாட்டி அது ஒரு சிக்னல் தான். நீங்கள் இதை பண்ணக்கூடாது, வேறு ஒன்று பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வருது. உங்களோட எதுனாலும் சரி, உங்கள் பீயிங். ஸோ பீயிங்கிறது உங்களோட இருக்கிறது, அது ஆன்மா, அது எப்படின்னு சொல்லலாம், உங்களோட இருப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் எமோஷன்ஸ் எதையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா 1 செகண்ட் கைஸ், ஏன்னா நீங்கள் இது எதுவுமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு அப்சர்வர் தான். ஸோ